யாரும் கூடாது. கர்த்தருடைய வார்த்தை அதை கேட்பது கூட நமக்கு சந்தோஷப்படணும். கடைசியா வெறும் வேதனை எல்லாரும் சாட்சி சொல்லலாம், எல்லாருக்கும் சாட்சி இருக்கு. ஆனா எல்லாம் சாட்சி சொல்றது நேரம் காலம் போதாது. என்னுடைய வாழ்க்கையில ஒரு சாட்சியம் சொல்லணும்னு ஆசைதான். எனக்கு கர்த்தர் செய்த கிருபை, அப்படி கிருபைக்கு அழகே அப்பேற்பட்டதான ஜீவனுக்கும் மேலான அந்த கிருபையை நினைத்து எவ்வளவோ சொல்லணும். ஆனாலும் கூட நேரத்தையும் காலத்தையும் கருதி சொன்ன பிரகாரம் சங்கீத பகுதி மட்டும் வாசிக்கலாம். கடந்து செல்வோம். இன்றைய நாளுக்கு சங்கீத புஸ்தகம் 84ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம். சேனையின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமாய் இருக்கிறது. என் இதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனையின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அடைக்கலாம் குருவிக்கு வீடும் தகவலான குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உண்மை பிடித்துக் கொண்டிருப்பார்கள். உண்மை பலம் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழகியின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களையும் நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலிருந்து காணப்படுவார்கள். சேனையின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனை செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனை கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிறோம். உமது பிரகாரங்களை சொல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதுவார். நாம் சேர்ந்து வாசிப்போம். சேனையின் கர்த்தாவே, உங்களை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியம். ஆமென். ஒரே ஒரு நிமிஷம் சொல்லலாம். ஒரே ஒரு நிமிஷம். 12:55 56 நிமிஷம் 51 எனக்கு பஸ் எடுக்கல. ஏன்னா நேற்று முழுவதும் உபவாசம். காலை முதற்கொண்டு ஜெப கொடுத்து ஏன்னா எல்லாம் வந்து நான் செல்போன்ல பாரு 24 நாள் ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு செல்போன்ல பாரு. அப்ப என்னுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு அந்த ஆண்டு நான் கேட்கும்போது சகோதரர்ல ஒவ்வொரு பேரும் போட்டு ஒவ்வொரு மணி நேரம் 24 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க. எனக்கு ஒரு பங்களிப்பு கொடுக்கலையே, எனக்கு ஒரு பங்கு ஜபத்துல ஒரு பங்களிப்பு இல்லையான்னு சொல்லிட்டு நான் என்னுடைய எஸ்எஸ்சி அவருக்கு நான் அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அவர் ஒரு இந்து தான். ஆனா அவர் வார்த்தையை சொல்லும்போது அவங்க கேட்கறாங்க. அவருடைய நான் பகிர்ந்து கொள்ளும்போது எனக்கு வார்த்தை உபவாசமும் ஜபமும் வெளிப்பட்டது. உடனே நான் ஆனதுக்கு சித்தமா பரிசுத்தாய நேரத்தினாலே மறுநாள் நேற்று காலை முதற்கொண்டு நான் காங்கிரஸ் கால் வர்ற வரைக்கும் உபவாசம் இருக்கும். உபவாசம் என்ன ஆகும் தெரியுமா? ஒவ்வொரு உபவாசத்துல எனக்கு புது பலன் கிடைக்குங்க. பசி உண்டாகாது, புது பலன் கிடைக்கும். அதோட பெரிய அரிசியை நடந்துச்சு. அதை ஒன்று சொல்லியிருக்கேன். கருத்து சித்தவாள மறுபடியும் சொல்லுவேன். வீட்டுல வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உடனே காங்கிரஸ் பசங்க பார்க்கவே மாட்டேங்க, படிக்க மாட்டேங்க. 2 பெண் குழந்தை அவங்க சொல்லி கொடுக்க டைம். அந்த டைம்ல விட்டு நான் காங்கிரஸ் கால உட்கார்ந்தா சங்கடம் தான். ஆனாலும் என் தேவன் குழந்தைகள் பராமரிக்கிறாங்க. பார்த்திருக்கீங்க, குழந்தைகள் பிரயாசிக்கிறார்கள். சகோதரி சாட்சி சொல்லிட்டு போனாங்க. அதற்கு மேலான ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் தேவன் கிருபை அளிக்கிறார், கிருபையாக இருக்கிறார். தேவன் கைவிடுவதாக ஸ்தோத்திரம். ஆமென்.